குடியரசு தினத்தை முன்னிட்டு மத்திய அரசு இந்த ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதுகளை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள 113 பேருக்கு இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, மகளிர் கிரிக்கெட் அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் ஆகியோர் பத்மஸ்ரீ விருதுகள் பெறவுள்ளனர். ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி T20 உலகக்கோப்பையையும் சாம்பியன்ஸ் டிராபியையும் வென்று அசத்தியது. ஹர்மன்பிரீத் தலைமையில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி ஒருநாள் உலகக்கோப்பையை வென்றது குறிப்பிடத்தக்கது. தமிழ் திரைப்பட நடிகர் மாதவனுக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 11 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. காயத்ரி பாலசுப்ரமணியன், ரஞ்சனி பாலசுப்ரமணியன் ஆகியோர் இணைந்து பத்மஸ்ரீ விருது பெறுகின்றனர். மருத்துவ பிரிவில் HV ஹண்டே, புண்ணியமூர்த்தி நடேசன், பொறியியல் பிரிவில் K ராமசாமி, சென்னை IIT இயக்குநர் காமகோட்டி, கலைப்பிரிவில் திருத்தணி ஓதுவார் சுவாமிநாதன், ராஜஸ்தபதி கலியப்ப கவுண்டர், திருவாரூர் பக்தவத்சலம், R கிருஷ்ணன், குடிமைப்பணி பிரிவில் விஜயகுமார், கல்வி இலக்கிய பிரிவில் சிவசங்கரி ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த நான் குடும்ப வறுமையின் காரணத்தினால முறைப்படி இந்த சிற்பக்கலை துறையில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டேன். இந்த விருது எனக்கு உறுதியாக கிடைக்கும். நானே ஜெயிக்கலனா யார் தான் ஜெயிக்கிறது? அந்த அளவுக்கு என் மேலேயே எனக்கு ஒரு தன்னம்பிக்கை. அதுக்குண்டான எல்லா முயற்சியும் எடுத்தேன். அந்த முயற்சிக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான் எனக்கு இந்த விருது. ஆதீனங்கள், ஆலயங்கள், திருமுறைகளை வளர்த்து வருவது நிச்சயமாக உணர்கின்றேன். இன்றைய அளவிலே ஓரளவு வளர்ந்திருக்கின்றது. எல்லா மக்களுக்கும் இந்த தமிழ் வேதமாகிய திருமுறைகள் சென்று சேர வேண்டும். வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விருது. என்னுடைய இசை பயணம் 60 வருஷம் முடிஞ்சு அந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த விருது வழங்கிய மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். திரும்ப திரும்ப எல்லோரும் பேசிக்கொண்டு இருப்பது நுண்ணுயிர் கொல்லி எதிர்ப்பு தன்மை, ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கான ஒரு தீர்வு இந்த மரபு வழி சித்த மருத்துவத்தில் இருக்குது என்பதை உலகுக்கு உரத்தச் சொல்வதற்கு இந்த பத்மஸ்ரீ விருது கண்டிப்பாக ஒரு படிக்கல்லாக இருக்கும். பத்மபூஷன் விருது பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த 13 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மலையாள நடிகர் மம்முட்டி, ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சிபு சோரன் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவம் பிரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமிக்கும், சமூக சேவை பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த SKM மயிலானந்தனுக்கும் வழங்கப்பட உள்ளது. மறைந்த பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா உள்ளிட்ட 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த KT தாமஸ், P நாராயணன், VS அச்சுதானந்தன் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கலைப்பிரிவில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த N ராஜத்திற்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட உள்ளது. முப்படைகளைச் சேர்ந்த 70 வீரர்களுக்கு வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவித்தார். இதில் இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டனும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற வரலாறு படைத்தவருமான சுபான்ஷு சுக்லாவுக்கு வீரதீர செயலுக்கான அசோக சக்ரா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூனில் அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு அமைப்பான நாசாவுடன் இணைந்து இஸ்ரோ ஒத்துழைப்புடன் அனுப்பப்பட்ட ஆக்சியம் 4 விண்வெளி பயண திட்டத்தில் பைலட்டாக பங்கேற்றார். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்று 18 நாட்கள் தங்கி சுமார் 60க்கும் மேற்பட்ட அறிவியல் பரிசோதனைகளை சுக்லா நடத்தினார். இதேபோல் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து விளக்கிய ராணுவ பெண் அதிகாரி சோஃபியா குரோஷிக்கு விஷிட் சேவா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த பழங்குடியின ஓவியர் கிருஷ்ணனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்து அவரது மனைவி சுசீலா மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தற்போது பாக்கு தோட்டத்தில் பணியாற்றி வரும் அவர் தனது கணவர் அவரது தாத்தாவிடமிருந்து ஓவியம் வரைய கற்றுக்கொண்டதாக கூறினார். அவர் குருமா பெயிண்டர், பெயிண்டிங் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அவர் இப்போ உயிரோட இல்லை. அவருக்கு இப்போ பத்மஸ்ரீ அவார்டு அறிவிச்சிருக்காங்க. அவர் 3000 வருஷ காலத்துக்கு முன்னாடி இருந்து அந்த பெயிண்டிங் பாறை ஓவியல்ல இருந்து கற்றுக்கிட்டு அவர் தாத்தா பண்ணிட்டு இருந்தாரு. அவர் மூலியமா இவருக்கு உட்காந்து சின்ன வயசுல இருந்து கற்றுக்கிட்டு இவர் துணியில அப்புறம் செவுருல அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ப்ரஷ் இந்த இப்போ வர ப்ரஷ் இல்லாம ஆலமர வேர் விழுது எடுத்து ப்ரஷ் செஞ்சு பண்ணிட்டு இருந்தாரு. அதை கற்றுக்கிட்டு இவரும் பண்ணாரு. பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வாகி உள்ள புதுச்சேரி சிலம்ப கலைஞர் K பழனிவேல் தனக்கு விருது கிடைத்திருப்பதை சிலம்ப கலைக்கு கிடைத்த வெற்றியாக கருதுவதாக தெரிவித்துள்ளார்.
40 ஆண்டுகளாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக சிலம்பம் கற்றுத் தருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிலம்பக்கலைக்கு கிடைச்ச வெற்றியை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்மளுடைய பாரம்பரிய கலைகளான ஒன்றான மூத்த கலையில் சிலம்பக்கலை பழமையான கலைகளும் ஒன்றானது. இந்த கலையை நம்ம 40 ஆண்டு காலமாக அந்த கலையை நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணின்னு மாணவர்களுக்கு இலவசமாகவும், அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு முக்கியமாக இலவசமாக கற்றுக் கொடுத்துன்னு 40 வருஷமாக நாங்கள் பண்ணின்னு வரோம். இந்த கலையில் இந்த விருது எங்களுக்கு கிடைச்சதில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பத்மஸ்ரீ விருது கிடைத்திருப்பது வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி உழைக்க வேண்டும் என்ற உந்துதலை தந்திருப்பதாக ஐஐடி மெட்ராஸ் இயக்குநர் காமகோடி தெரிவித்துள்ளார். இந்த பத்மஸ்ரீ அவார்ட் இன்னும் நிறைய விக்சித் பாரத் 2047க்காக உழைக்கணும் என்ற ஒரு பெரிய உந்துதலை எனக்கு அளிக்கிறது. இது ஒரு தனி மனிதனால் என்னால் இதை பெற்றிருக்க முடியாது. இதற்காக என் வளர்ச்சிக்காக என்னோடு உறுதுணையாக இருந்த அத்தனை பேருக்கும், எல்லாம் வல்ல ஆண்டவனுக்கும் நான் இந்த அவார்டை அர்ப்பணிக்கிறேன்.